சோதரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் நம்ம அவருடைய பிள்ளைகள். ஆண்டவரே, அவர் வைக்க டெஸ்ட்டில் நம்ம என்ன செய்யக்கூடாது, தோந்து போயிடக்கூடாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்கே ஒரு சிறிய கூட்டம் தான், அதுக்காக எல்லாம் அவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. பவுனி வசன வெளிப்பாட்டில் இருக்கிறது எல்லாம் பவுனி சொல்லலை, ஆனால் பரலோக ராஜ்யத்துக்கு நுழையும் பொழுது கஷ்டம்தான் வரும். ஹல்லேலூயா. பிரச்சனைகள் வரும். ஹல்லேலூயா. எவ்வளோ கஷ்டம் நம்ம தாங்கி அதுக்குள்ள நுழையிறோமோ அதுக்கு பிறகு ஹல்லேலூயா நம்மளை ஆண்டவர் பணத்தை தந்து பார்ப்பார். இப்போ நம்மளுக்கு வறுமையை கொடுத்த ஒரு டெஸ்ட்டு, இந்த வறுமை டெஸ்ட்டில் இதுக்கு மேலே நம்ம வெளியே வரும் பொழுது நம்மளுக்கு பணத்தை கொடுப்பார். அப்படி ஹல்லேலூயா. அந்த பணத்துலேயும் நம்ம டெஸ்ட் ஆகி நம்ம பாஸ் ஆகி அதில் நுழையும் பொழுது தான் நம்மளுக்கு கற்கள் பதிக்கப்படும். அதுக்கு பிறகு நம்மளுக்கு ஜீவக்கிரீடம் உண்டு. ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டில் அனைவருக்கு பலவீனத்தை கொடுப்பார். இப்போ எனக்கு விட பலவீனத்தை கொடுத்த ஒரு டெஸ்ட் இருந்துச்சு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு பணத்தை கொடுத்த ஒரு டெஸ்ட்டு, அது வறுமை குறித்து ஒன்று முத பலவீனம் வந்துச்சு. அதில் ஆண்டவர் என்னை பாஸாக கிருபை செஞ்சார். அதுக்கு ரெண்டாம் திருப்பு எனக்கு கர்த்தன் பணத்துக்காக ஒரு கஷ்டம் வந்துச்சு. நான் வெளியே இருக்கும் பொழுது அல்லையிலே வடிவாளி பிறத்துக்கு எனக்கு கஷ்டம்லாம் இல்லை, ஆனால் வெளியே இருக்கும் பொழுது அவ்வளோ ஒரு கஷ்டம் பணத்தில். அதில் ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சார், தேவைக்காக எனக்கு ஒரு வசனம் தந்தார். இப்போ எனக்கு பணத்தை தந்ததுலேயும் நான் பாஸாக எனக்கு கிருபை செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. அதே போல் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் முத பலவீனம் இருந்து ஆண்டவர்க்குள்ள மனம் தெரிப்போம். ரெண்டாம் திருப்பு வறுமையில் மனம் தெரிப்போம். மூணாம் திருப்பு இல்லை இருக்க எல்லாமே கஷ்டம். எனக்கு தெரியும் ஒரு வீடு நினைக்கிறதுல, ஆனால் அந்த பணத்தை தந்தம்பர் அதில் பாஸ் ஆகுது பிறகு தான் நம்மளுக்கு கிரீடம். அல்லேலூயா. கற்கள் பரலோகம். அதுக்காச்சும் நான் யாருமே நான் குற்றப்படுது, என்னுடைய ஓட்டம் அதுதான். அல்லேலூயா. உங்களுக்கு அதான் வெளிப்பாடை படிங்க, அதில் புரியும். அல்லேலூயா. நிறைய பேர் போய் அங்கே பரலோகம் சேரவனே சொல்லலை. அல்லேலூயா. ஒரு சிறிய அதை எத்தனை பேர் கூட எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம இன்னும் முடி பிறந்தோம், அது பலவீனமாக இருந்தாலும் சரி, அது கஷ்டமாக இருந்தாலும் சரி, நம்மளை ஆசீர்வதித்தாலும் சரி, அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்குள்ளே இருக்கும் பொழுது கூட அல்லேலூயா அதுலேயும் நம்ம அவருடைய நாமம் மகிமைப்பட நம்ம தாழ்த்தி அதுலேயும் நம்ம பாஸ் ஆகிட்டோன்னா அதுக்கு பிறகு நம்ம சன்னதிலாம் ஆபிரகாமுடைய சன்னதி தான். அல்லேலூயா. அதுக்கு சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் அல்லேலூயா நம்ம கேட்டதெல்லாம் அதுக்கு பிறகு நம்ம எது கேட்குறோமோ அது எப்படி வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அல்லேலூயா. அது வந்து கொண்டே தான் இருக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. என் கர்த்தர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை ஒவ்வொரு வாரமும் நல்ல வார்த்தை கொடுக்கார். நீங்கள் ஆத்மா இல்லைன்னு நினைவிடாது. ஆத்மா ஆகாரம் போட்டனைக்கு ஆத்மா வந்துடும். அதுக்கு வாசலை திறந்தோன்னா வாகனம் விட்டு அல்லேலூயா ஆகாரம் போட்டோன்னா ஆத்மா வரும். அது ஏற்ற வெளியில் வச்சிருப்பாரு செய்யதுக்கு. ஆத்மா இல்லைன்னு சோர்ந்து போயிடக்கூடாது, ஆத்மா இல்லைன்னு நின்றுடக்கூடாது. அல்லேலூயா. அவரை நம்ம ஆராதிப்போம். அவர் நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வாரம் செய்தி நம்மளை நினைத்திருக்கிறாராம். அல்லேலூயா. நோபுவை நினைவு கூர்ந்தார். அல்லேலூயா. சோதரன் ராகேலை நினைவு கூர்ந்தார். அல்லேலூயா. நம்மளையும் நினைவு கூர்ந்த தாவீதை நினைவு கூர்ந்த ஆண்டவர் நம்மளையும் நினைவு கூர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நான் எதுக்காக சொல்லுதுன்னா அந்த 3 டெஸ்ட்டில் நம்ம பாஸ் ஆகணும். அல்லேலூயா. அனைவர் பலவீனம் நல்லா அவனோட நம்ம 4 மாவடி பாருங்க, நிறைய பேர் போவாங்க, நல்லா அவனோட போக மாட்டாங்க. அல்லேலூயா. ரெண்டாம் திருப்பு ரொம்ப பேர் தருத்துறோம், அதுக்கு மாதிரி நிறைய பேர் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆசீர்வாதம் வந்த மாதிரி அனைவரும் என்ன செய்வாங்க, ஆண்டவர் உறவுகள் குறையும், அவருடைய பிள்ளைன்னு சொல்லுவாங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில் அதான் நினைச்சு பார்க்கேன். ரொம்ப ஆண்டரோடு செஞ்சிருச்ச நாட்கள் உண்டு, மாதி மேலே போக குறையதான் செஞ்சு. அல்லேலூயா. அதனால் நம்ம எல்லாமே கரெக்டாக கடைப்பிடிக்கும் பொழுது நம்மளை ஆபிரகாம் சன்னதியாக மாற்றுவார். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு தான். ஆண்டவர் பிடுங்கவே மாட்டார். ஒவ்வொருத்தருக்கும் அழைப்பு தான், அதை பிடுங்கவே மாட்டார். நம்மளை ஆசீர்வதிப்பேன்னு நம்ம அவர் சொல்லி இருந்தால் நம்மளை ஆசீர்வதிக்க தட்டும். அவர் நம்மளை விட மாட்டார். அவர் மனம் மாற மனுஷன் இல்லை, அவர் பொய் சொல்ல மனு புத்திரனும் இல்லை. அல்லேலூயா. அவர் சொல்லி செய்யாமல் இருக்கவே மாட்டார். அல்லேலூயா. இந்த நாட்களில் உங்கள் குடும்பத்தில் உங்களை நினைத்து இருக்க, நான் வாயின் வார்த்தை இது என் ஆண்டவருடைய வார்த்தையாக நான் சொல்லுறேன், உங்களை நினைத்து இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்லுதார் 15 மறைத்து பேசுங்கப்பா. 115 அதிகாரம் சங்கீதத்தில் சொல்லுகிறாரு. அதில் 12வது வசனம், கர்த்தர் நம்மளை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா.
அப்போ இந்த ஆன்லைனில் நிறைய மக்கள் பார்க்குறாங்க. நீங்கள் நல்ல ஆசீர்வாதமாக இந்த நாட்களில் இருக்கலாம். ஆண்டவர் உங்களை நினைத்தருளுங்க. எப்படின்னா நீங்கள் வழி தப்பி இனி போகாமல் இருந்தால் தான் உங்கள் சன்னதிகள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லையா, அதை உங்களை நினைத்தருளணும். அந்த நினைத்தருண்டால் தான் நம்ம அவருக்குள்ளே என்ன செய்ய முடியும், நிலை நிற்க முடியும். அல்லையா, நம்மளை பார்த்துக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார், தாவீதை நினைத்த ஆண்டவர் உங்களையும் நினைத்திருக்கிறார். வந்திருக்கிற என் அன்பு மகனே மகளே, சகோதரனே சகோதரிகளே, உங்களை ஆண்டவர் நினைத்திருக்கிறார். உங்களை நினைத்தாதான் அவர், அல்லேலூயா, மனசன் நினைத்தா அவன் வாக்கு மாறுவான், அவன் மறுதலித்து போவான். ஆனால் என் ஆண்டவர், என்னை நினைத்த ஆண்டவர் உங்களை நினைத்தார்னா அவர் வாக்கு மாற மாட்டார். அவர் மனம் மாற மனுஷனே இல்லை. அவர் பொய் சொல்ல மனு புத்தன் இல்லை. அவர் உங்களுக்கு சொல்லியே செய்யாம இருப்பாரோ? செய்வார், 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 செய்து முடிப்பார். அல்லேலூயா. சொல்லுதார்லவா, கர்த்தர் நம்மளை நினைத்திருக்கிறார். சங்கீதம் 115 12வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மளை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் நினைக்கப்படியில் தான் இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்க முடியுது, இந்த இடத்துக்கு நம்ம வர முடிகிறது. என்ன நோக்கத்தோடு? அல்லேலூயா, அந்த பேழையை என் ஆண்டவர் உருவாக்கினாரோ இந்த 4 திசைக்கும். அல்லேலூயா, உங்க சன்னதிகள் இந்த இடத்துல இந்த பேழைக்களை நுழைந்து அல்லேலூயா ஆராதிக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்திலேயும் ஒரு இடம் உண்டு. அல்லேலூயா, பூலோகத்திலே ஒரு இடம் உண்டு. அல்லேலூயா, ஒரு சகோதரி சொன்னது உண்டு, என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது சொன்னாங்க, அல்லேலூயா, நம்ம பணம் இருக்குது, படிக்க வைக்க முடியலை. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்து. பணம் இருக்குது பாருங்க, பணம் இல்லைன்னா படிக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆனால் பணம் இருந்தோம் படிக்க முடியல. என் பிள்ளை படிக்க மாட்டேக்கான், என் பிள்ளை படிக்க மாட்டேக்கான். அல்லேலூயா. அப்போ எவ்வளோ வேதனையாக இருக்கும் அந்த குடும்ப தாய் தகப்பனுக்கு. பணம் இருக்கு சகோதரி, என் பிள்ளை படிக்க மாட்டேக்கான். அல்லேலூயா. அப்போ நம்ம பிள்ளைகளை ஆண்டவர் படிக்க வச்சிருக்காரே, பெருமையான பாத்திரத்தை நம்மளை படிக்க வச்சாரே. ஒரு சகோதரி உண்டு, இன்ஜினியர் தான், வேலை கிடைக்கல. நம்ம பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க வச்சாரே. எல்லாரும் படித்த வேலை கிடைக்குதா? இல்லை. அதான் நம்மளை நினைத்து இருக்கிறார். நம்ம நினைத்தபடியில் தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம். பாருங்க, இப்போ ஒரு சரிவு மழையில் பாருங்க, வெள்ளத்தினால பாருங்க, நான் வாசிக்கும் பொழுது ஆதியத்தில் அதுக்கு முறை இப்படி வெள்ளம் இல்லைன்னு தான் வசனம் இருக்குது. ஆனால் பாருங்க, அழிந்து ஒரு 10 படிக்கிற மகன் 50 பவுனுக்கு மேலே தங்கமா, அந்த வீட்டை கண்டுபிடிச்சி போய் அதை பார்க்கும் பொழுது அதை இல்லை. அல்லேலூயா. அவ்வளோ மக்கள் அழிவு, அந்த பணத்துக்காக போய் அதை சுரண்டி அந்த சன்னதிக்கு அதை இல்லாமல் எடுத்துட்டு போயிட்டாங்க. எவ்வளோ பரிதாபமாக போய் கொண்டு இருக்குது பாருங்க. என்னோட அம்மா சொல்லியிருக்காங்க, இனி வர வெள்ளம் தமிழ்நாடு உண்டு. ரொம்ப வேதனையாக இருக்குது. இனி வர வெள்ளம் நம்ம தமிழ்நாடு உண்டுன்னு பேசியிருக்காங்க. ஒரு வெள்ளத்தில் ஒரு எல்லாமே போயிட்டு நம்ம எப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? நம்ம எப்படி அவருக்குள்ளே இருக்கிறோம்? இல்லை உலகத்துக்குள்ளே தான் இருக்கிறோமா? உலகம் சொல்லும், நீ சரியில்லை, நீ சரியில்லை மகனே, நீ சரியில்லை மகளே, நீ சொல்லும். அவருக்கும் நம்மளுக்கு தெரிந்தால் போதும் நம்ம எப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், தாவீதை நினைத்த என் ஆண்டவர் நம்மளை நினைத்து சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம பாஸில் இனி பாஸ் ஆகிறதுல அல்லேலூயா, அதுக்கு பிறகு நம்ம கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு பிறகு முற்றுகளை பறித்து கொள்ளணும். பரலோக ராஜ்யத்துக்கு பெற்றுக்கொள்ளணும். பூலோகத்தில் உள்ள எல்லாம் சேர்த்து நமக்கு தரப்படும். அவர் சொல்கிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். எவ்வளவு ஒரு மகிமை உள்ள வார்த்தை! இந்த ஒரே வசனம் நம்மளுக்கு போதும். கர்த்தர் நம்மளே என்ன செஞ்சிருக்கிறாரு? நினைத்திருக்கிறார். உங்களை அவர் நினைத்திருக்கிறபடியால் இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. இந்த கிராமத்தில் எவ்வளதோ மக்கள் இருக்கிறது. ஆனா நம்மளை எப்படி நினைச்சிருக்கிறாரு? நம்ம கொடுத்து வச்சவர்கள், நம்ம பாக்கியவான், நம்ம பாக்கியவதிகள். அல்லேலூயா. நீங்க சொல்லலாம், இவங்க ஒவ்வொரு வாரமும் இதுதான் சொல்லுவாங்க. அல்லேலூயா. நியாய தீர்ப்பு நாட்களில் ரட்சிக்கப்படும் முந்தி நம்ம பாவத்திலிருந்து விடுதலை வந்துடலாம். என்னை மன்னியும் ஆண்டவரே. அப்போ அறியாம நம்ம ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து நம்ம அறிஞ்சாச்சு. ஆனால் அதுக்கு பிறகு செய்த பாவங்களுக்கு நியாய தீர்ப்பில் கணக்கு உண்டு. அல்லேலூயா.
அது அவர் வருகையில் எல்லாம் வரும். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் எப்படி இருக்கேன்? இதோட ஆட்கள் கம்மியாக இருந்து நான் ஒத்தையில ஆராதிச்சாலும் நான் அதுதான் சொல்ல போகிறேன். அல்லேலூயா. ஊழியம் அவருடையது, அழைப்பு அவருடையது, இதுக்குள்ள குடும்பங்கள் அதுக்குரியது. அவர் செய்வார். அவர் சொல்லுவார், உங்களை பார்த்து நான் உன்னை நினைத்திருக்கேன் மகளே, நான் உன்னை நினைத்திருக்கிறேன் மகளே, நீ என்னுடைய இதில் நிலைத்திரு. நீ நிலைத்திருந்தா உன் சன்னதி பின்னால வித்தியாசம் உண்டு. உன்னுடைய ஆசீர்வாதம் இதோட விட்டுறாத. நான் உன்னை நினைத்திருக்கிறேன், நீ என்னை நினைத்திருந்தா உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வித்தியாசம் உண்டு. எத்தனை ஊழியக்காரங்க பிள்ளைகள் இன்னைக்கு எப்படி போய் கொண்டு இருக்கிறது? அல்லேலூயா. கடைசி காலத்தில் நம்ம நின்று கொண்டு இருக்கோம். வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார். அவர் நினைத்து அவர் ஆசீர்வதிப்பாரா, ஆசீர்வதிக்க மாட்டாரா? நம்ம நினைக்கும், நம்ம ஏன் ஆசீர்வதிக்கப்படலை? நம்ம செய்த பாவமா, நம்ம குற்றமா, நம்ம முன்னோருடைய சாபமா? முன்னோருடைய சாபத்தெல்லாம் நீக்கிட்டாரு. அல்லேலூயா. முன்னோருடைய சாபம்லாம் ரத்தத்தில் எல்லாம் என்னச்சு, நம்ம ரத்தத்தில் ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்து ஒவ்வொரு மாசங்கள அதெல்லாம் சாபம் பாவம்லாம் நீங்கிட்டு. அல்லேலூயா. பாருங்க, அவர் சொல்லுகிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரே ஆசீர்வதிப்பார். நான் ஆசீர்வாதத்தை சொல்ல கர்த்தர் நினைத்திருக்கிறார் தான் செய்தி வார்த்தை தான். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். நினைத்தவர் ஆசீர்வதிப்பார், நினைத்தவர் பாதுகாப்பார். அல்லேலூயா. 13வது வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்பட பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பாராம். அப்போ சிறிய பிள்ளைனாலும் இந்த காலம் கர்த்தருக்கு பயப்படணும், வாலிய பிள்ளைனாலும் கர்த்தருக்கு பயப்படணும், முதியோர்னாலும் கர்த்தருக்கு பயப்படணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பயம் வேணும். அதான் மன்னித்திருவாரே, அதான் மன்னித்திருவாரே அப்படி சொல்லுவோம். மன்னிப்பாரு, நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு நியாய தீர்ப்பு நாட்களில் கணக்கு உண்டு. இந்த உலகத்தில் மன்னிப்பு, அந்த மன்னிப்பு உண்டு. அல்லது அதான் ஏற்றுக்கொள். அவர் அறியாமல் வந்து என் ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், என் ஆண்டவர் உயிர் உள்ளவர், அவர் இன்று உயிரோடு இருக்கிறார் நம்ம சொல்லுறோம். அல்லேலூயா. அதனால் நம்ம என்ன செய்யணும்? அதான் எல்லாருமே சிறு பிள்ளை தானே, இது சிறு பிள்ளை தானே, சிறு பிள்ளை நம்ம சொல்லணும். ஆண்டவருக்கு பயப்படுத பயத்தை நம்ம ஊட்டணும். அல்லேலூயா. அவர் மன்னிப்பார். சிறு பிள்ளைகை விட உண்டு சொல்லிக்கிறாரே வசனம் அப்படி நம்ம நினைப்போம். ஆனால் இந்த வசனம் சொல்லி கர்த்தருக்கு பயப்பட பெரியோரையும் சிறியோரையும் என்ன செய்வாராம்? அவர் ஆசீர்வதிப்பாராம். அப்போ சிறியோரும் நம்மளை பயப்படும் பொழுது அவங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. சங்கீதம் 136 பாருங்க, 23வது வசனம் சொல்லுது. சங்கீதம் 136 23வது அதிகாரம். தாழ்வுனா நம்ம கீழே போகச்சில நம்ம அவரை துதிக்கணும். அல்லேலூயா. தாழ்மையில் நம்ம துதிக்கும் பொழுதுதான். வஸ்தியா இருக்க சில துதியை சொல்லலை, அவர் சொல் தம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்ந்தவர் அவருடைய கண்கள் பார்க்கும். ஒரு வசனம் உண்டு, சிறியவனே அவரு குப்பையிலிருந்து என்ன செய்வாரா? தூக்குவாரு. ராஜாக்களோட பிரபுகளோட அவர் வைப்பார். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அவர் சிறியோரை பார்க்கிற தேவன். அல்லேலூயா. தாழ்ந்தோரை உயர்த்துற தேவன். அப்ப அந்த வசனம் சொல்லுது, நம்முடைய அல்லேலூயா நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போ நம்மளை அவர் நினைத்திருக்கிறார். நம்ம தாழ்மைனா தம்மை தாழ்த்துறதுல ஒன்றும் இல்லாமல் இருக்கும் பொழுது நம்ம துதிக்கிறோமே துதி. அல்லேலூயா. நம்ம வீட்டில் ஒரு ஆகாரத்துக்கு, இதில் எல்லாருமே நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஒரு ஆகாரத்துக்கு இல்லாமல், ஒரு சாப்பாட்டுக்கு இல்லாமல், ஒரு டீ போட்டு குடிக்க காசு இல்லாமல் அப்படி இருக்கும் பொழுது அவரை நம்ம துதிக்கிறோமே, அந்த துதி மேலான துதி. நீங்கள் சொல்லலாம், ஐயோ நான் எப்படியோ இருக்கிறேன், வீடு வெறும் பாத்திரமா இருக்கு, நான் காலியான பாத்திரமா இருக்கேன், நான் ஒதுக்கப்பட்டு இருக்கிறேன், நான் தள்ளப்பட்டு இருக்கிறேன், நான் அவமானப்பட்டு, இந்த நிலைமையில நம்ம துதிக்கிறோமா? அந்த துதி மேலானது. அவர் சொல்ல தாழ்மையில என்ன செய்கிறாரு? பார்க்கிறார். உங்களை நினைத்திருக்கிறார். நான் சொல்லுறேன், தாழ்மையில இருக்கிறவர்கள் நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. நோயோட இருக்கிறவர்களை நினைத்திருக்கிறார். ஐஸ்வர்யமான மானமரவு நம்மளை நினைத்திருக்கிறார். ஒன்றும் இல்லாம இருக்கும் பொழுது அவர் நம்மளை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அவரை எப்படி நினைத்திருக்கிறோம்?
அல்லேலூயா. அதுதான் அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்பட. ஏசாயா பாருங்க, அதுல 49:14, சீயோனே கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்கிறாள். அல்லேலூயா. என் ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, என் ஆண்டவர் என்னை விட்டுட்டாரு. நம்ம என்ன செய்வோம்? ஒரு பலவீனம் வருது. நீ பாருங்க, நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் பொழுது ஒரு பலவீனம் வரும். எனக்கு கிட்ட வந்துச்சு ஒரு முட்டு வலி. அந்த முட்டு வலியில கூட நான் சொல்லி, ஆண்டவர் என்னை இப்படி விட்டுட்டேரு, இந்த முட்டு வலி தாங்க முடியாது. என்ன டாக்டர் சொன்னாங்க? எலும்பு தேய்வு. நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுக்கு ரத்தம் கலந்துருக்குது இந்த வாத நோயில். அப்போ நான் உடனே ஆண்டுட்டு சொன்னேன், நீ ஏன் கைவிட்டேரு ஆண்டவரை? நான் உனக்காக தானே ஜீவிக்கிறேன். அல்லேலூயா. அவர் கைவிடுற தேவன்ல. உடனே முட்டு வலி போச்சு. அல்லேலூயா. மாத்திரை எடுக்கிறது போச்சு. அல்லேலூயா. எலும்பித்தை எங்கே போச்சுன்னு தெரியல. நான் எதற்காக சொல்ல, எப்பவும் அவளை நினைத்திருப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமை. அப்படி சொல்றாரு, சீயனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தாள் என்று சொல்றாள். அல்லேலூயா. என் ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, என் ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு. அவர் மறக்கிற தேவன் இல்லை. அல்லேலூயா. எத்தனை முறை இருந்தாலும் அவர் மன்னிப்பாரு. ஆனா ஆண்டவரை அறியாம இருக்கும் பொழுது மன்னிப்பு வேற, ஆண்டவர் அறிந்த மாதிரி மன்னிப்பு வேற. இந்த மன்னிப்புக்கு பரலோக ராஜ்யத்தில் வரச்சில கணக்கு உண்டு. அல்லேலூயா. அப்போ அந்த கணக்குக்கு நம்ம உள்ள போகாத அளவுக்கு என் ஆண்டவர் என்னோட, நான் பாட்டு கேட்பேன், ஆண்டவரே நான் படித்த பாட்டையே படிக்கேன், எனக்கு ஏதாவது புது பாட்டெலாம் தரலமேனாச்சு தான். நீ எந்த பாட்டை படிக்கோ பரலோகத்தை குறித்து படி, என் பரலோக மகிமை கூடாரத்தை மூடும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஆசீர்வாதத்தை கேட்டால் ஆசீர்வாதம் தந்து கொண்டே இருப்பார். அதுக்காக பரலோகங்கச்சில் ஆசீர்வாதம் இல்லை, கூடாரத்துக்கு போன ஆசீர்வாதம் இல்லை, அப்படிலாம் இல்லவே இல்லை. அவர் நம்மளோடு தான் இருக்கிறார். அதான் அந்த அம்மா சொல்றாங்க, சீயோனே கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்றாள். அல்லேலூயா. ஆனால் 15வது வசனம், ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தாய் தன் பிள்ளையை மறக்கலாம், 100க்கு 100 மறக்கலாம். அல்லேலூயா. எந்த தாயா இருந்தாலும் சரி பிள்ளைகளை மறக்குது உண்டு. என் ஆண்டவர் மறக்க மாட்டார். மற்றவங்க நம்ம தாயை சொல்லுது, நம்ம பிள்ளைகளை சொல்லலாம், நம்ம இருக்கோம், நம்ம பிள்ளைகளை மறக்குது உண்டு. அல்லேலூயா. என் அப்பா நான் மறக்கவே மாட்டார். பிள்ளைகள் தாயை மறக்குது உண்டு. அல்லேலூயா. என் டேடி மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. அவர் மறவாத நேசர். அல்லேலூயா. பணம் வர வர வரதான் தாயை மறப்பாங்க உலகத்தில். பணம் இல்லைன்னா அநாதி இல்லத்தில் கொண்டு விடுவாங்களா? தாயை எப்படி விடுவாங்க? பணம் இருந்தோடனே அநாதி இல்லத்தில் கொண்டு விட்டுருதாங்க. உங்களுக்கு இவ்வளோ காசு தாரேன் என்று கொண்டு விட்டுருதாங்க. பணம் இல்லாமல் விடுவாங்களா? பணம் தாயை மிரக்கும். அல்லேலூயா. இதே போல் 4 பிள்ளைகள் இருந்தனா, ஒரு பிள்ளை ஏழையாயிட்டுனா அந்த பணக்காரங்கிட்ட தான் தாய் சேருவாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட உலகத்தை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். அவர் நம்ம நினைத்து கொண்டு இருக்காருங்க. அவர் உன்னை நினைத்து சொல்லுறாரு. தாவீதை நினைத்தார் ஆண்டவர். இந்த வசனம் சொல்லுது, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தில் பிள்ளைகள் இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தால் நான் உங்களை மறக்கலை. உலகம் உங்களை மறந்திருக்கலாம், உற்றார் உங்களை மறந்திருக்கலாம், சொந்த பந்தங்கள் மறந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். என் அப்பா எவ்வளோ பெரிய பாசம் உள்ள தகப்பன். அவர் சொல்லுவார், எல்லா அன்பும் கடைசி காலம் பணிந்து போகுமா. கணவனுடைய அன்பு பணிந்து போகும், குறைந்து போகுமா. மனைவியுடைய அன்பு குறைந்து போகுமா. ஆனால் அவருடைய அன்பு குறையாதான். அல்லேலூயா. ஒரு நாள் என் ஆண்டுடைய சமூகத்தில் நான் கேட்கும் பொழுது, ஆண்டவரே ஆத்துமாலாம் இல்லை, நான் ஜெபிக்கேன். அல்லேலூயா. பின்னாடி கொஞ்ச நாள் பார்த்துட்டு நான் என்ன செய்வேன், எனக்கு என் பிள்ளைலாம் பெருசு கிடையாது, 3 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சதோட என்னை முடிஞ்சு நான் என்ன செஞ்சிருவேன், காஞ்சி ரோட்டுக்கு போயிட வேண்டவரேன், நான் இங்கெல்லாம் இருக்கவே மாட்டேன். அல்லேலூயா. என் ஆண்டவர் என்னோட பேசின வார்த்தை மறக்கவே முடியாது. ஆத்துமா வருதோ வரலையோ, நீ எங்கே இருப்பியா இருப்பா. அல்லேலூயா. எது பாடுகள் நினைக்கிய கஷ்டங்கள் எவ்வளவு நம்ம அனுபவிக்கிறோமோ அதுக்கு தக்க நம்ம பரலோக ராஜ்யத்தில் ஒரு இடம் உண்டு. அதுக்கு மாத்திரம் சோர்ந்து போகக்கூடாது. அதுக்காக சும்மாலாம் போக முடியாது. அல்லேலூயா. எவ்வளோதான் நம்ம உயிர்வான தாழ்மை
தாழ்த்த பொழுது அவர் உள்ள கையில வரைந்து நம்மளை வச்சு பார்த்து கொண்டிருக்க. அப்ப சந்தோஷப்படுவாங்க. பலவீனத்தில் அவரோட இருக்கிறமே சந்தோஷப்படுவாங்க. இவ்வளவு பலவீனத்தில் என் மகா இவ்வளவு சந்தோஷமா என்னைய துதிக்கிறாளே சந்தோஷப்படுவாங்க. வறுமையின் மத்தியில நீங்க அவரை ஆராதிக்கீங்களா சந்தோஷப்படுவாங்க. ஐஸ்வர்யத்தின் மத்தியில அவர் உறவு குறையிலையா சந்தோஷப்படுவாங்க. என் மகளை இவ்வளவு தூரம் நான் ஆசீர்வதித்திருக்கேன், வரவே குறையிலையே. என் மகளுக்கு எவ்வளவு கஷ்டம், உறவே குறையிலையே. என் மகளுக்கு எவ்வளதோ பலவீனம், என் உறவு குறையிலையே சந்தோஷப்படுவாங்க. எல்லாத்திலையும் பாஸ் ஆனாதான் அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அவர் சொல்கிறார், இதோ என் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன், உன் மதிலில் எப்போது என் முன்பாக இருக்கும். நம்ம அப்பா நம்மளை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். கொரோனா என்ற கொள்ளை நோய் வந்துச்சு, எவ்வளோதோ அழிவு, அந்த மத்தியில் நம்ம உயிரோடு இருக்கிறோம். நம்மளை உள்ளங்கையிலே வரைங்கபடிதான் நம்ம உயிரோடு இருக்கிறோம். இன்று காண்கிற மனுஷனை நாளைக்கு காண முடியல. அந்த மக்கள் மத்தியில் நம்ம உயிரோடு இருக்கிறோன்னா நம்மளை உள்ளங்கையிலே என்ன செஞ்சிருக்கிறார், வரைந்து இருக்க. தெளிவாக செய்தோ, என் உள்ளங்கையிலே உன்னை வந்து, என் அன்பு பிள்ளைகளே, அன்பு சகோதரனே சகோதரிகளே, பிரியமான பிள்ளைகளே, உங்களை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். அவர் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறபடியால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறபடியால் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறபடியால் நீங்கள் விழுந்து போவதும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆதிகாமம் 8 எடுங்க. 8ஆம் அதிகாரத்தில் ஆதிகாமம் அதில் 8வது வசனத்தில் சொல்லுகிறது, 8ல் 1வது வசனம் சொல்லுகிறது, தேவன் நோவாயும் அவனுடைய பேழைகள் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். அல்லேலூயா. நோவாவே ஆண்டவர் நினைத்திருக்கிறார். பாருங்க, நோவாவை நினைத்தாரு. அப்போ நோவா என்ன சொன்னாங்க, சோதரம் ஆண்டவர் வரப்போறாரு, அழிக்க போறாரு, நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க. ஆனா யாராவது ஏற்றுக்கொண்டாங்களா? ஏற்றுக்கொண்டாங்களா? ஏற்றுக்கொள்ளலையே. அல்லேலூயா. அப்ப நம்மள ஆண்டவர் நினைத்திருக்கபடி நம்ம ஏற்றுக்கொண்டு இந்த பேழைக்களை இருக்கிறோம். இந்த பிரதிஷ்டனைக்கு ஐயா சொன்னாங்க, இந்த கிராமத்துக்கு இதான் பேழை, இந்த பேழைக்களை இந்த படகுல வரவங்க அங்க கொண்டு செல்ல முடியும். அப்போ நம்மள இந்த பேழைக்களை வச்சிருக்கிறாரே, அப்போ நோவாவும் அதே போல சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம சொல்லலையா, வருகை சீக்கிரம், வருகை சீக்கிரம். அப்போ நோவாவும் அந்த நாட்களில் இதே போல தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் யாருமே என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் தேவன் நோவாவையும் அவனோட இருந்த பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களும், நோவா குடும்பத்தை மாத்திரம் இல்லை, என் காட்டு மிருகங்கள் எல்லாமே ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அந்த 6ல் கூட 8, 9 சொல்லுது. 6ஆம் வசனத்தில் 8, 9 சொல்லுது, நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்ணில் கிருபை கிடைத்தது. நோவாவின் அல்லேலூயா. பாருங்க, நோவான் வாசிப்பார்கள், நோவா காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனா இருந்தாங்க. நம்மளும் கஷ்டம்தான், உத்தமமாக இருக்க கஷ்டம்தான். ஆனால் அவர் அண்டி கொண்டுட்டா போதும், சுத்திகரித்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சிருவாங்க, அப்போ சீர்படுத்திடுவாங்க, நம்மளை தகுதிப்படுத்திடுவாங்க. நோவாவை போல தகுதிப்படுத்திடுவாங்க. நோவா காலத்தில் நிறைய மக்கள் இருந்தாங்க. அப்போ நோவா சொன்னாங்க, அல்லேலூயா, பேழையை உருவாக்கிட்டு அழிவு வரப்போது, நீங்கள் எல்லாரும் என்னச்சிங்க, அல்லேலூயா, இவனுக்கு பைத்தியம், அப்படித்தானே சொல்லியிருப்பாங்க. நோவாவுக்கு பைத்தியம். அல்லேலூயா. நோவா, ஆனால் ஆண்டவர் நோவாவை நினைத்து எழுதினார். அப்போ உங்களை பார்த்துக்கிட்ட சொல்லுவாங்க, ஆளே இல்லை, அல்லாத இடத்துக்கு நீங்கள் போறீங்க, இவனுக்கு பைத்தியம், இவனுக்கு என்ன செஞ்சிருக்கு, பைத்தியம், இவர்களுக்கு பைத்தியம். ஆனால் இந்த பேழைக்குள்ள வந்து பிறகுதான் நோவா சுற்றி இருக்கிறவர்களாம் என்ன செஞ்சாங்க, அல்லேலூயா, வெள்ளம் வருது, என்ன செஞ்சாங்க, பெய்கிட்டே இருக்காங்க. ஆனால் நோவா கூட இருந்தவர்கள் மாத்திரம் இந்த குடும்பம் என்ன செஞ்சிச்சு, பாதுகாக்கப்பட்டுச்சு. அந்த மிருக ஜீவன்கள் என்ன செஞ்சு, பாதுகாக்கப்பட்டுச்சு. அப்போ நோவா குடும்பத்தை சரி ஆண்டவர் பூட்டினாரா, பூட்டலையா, பூட்டினார்ல. அல்லேலூயா. மதி அவர் தானே திறக்க முடியும். அப்போ நீங்கள் நினைக்கலாம், நான் நினைக்கலாம், ஊழியத்தை பற்றி நான் நினைக்கலாம், ஆத்மாவே இல்லை. ஆண்டவர் அடைச்சிருந்தா ஆண்டவர் திறந்தாதான் ஆத்மா வரும். எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் ஆண்டவர் சொன்னாதான் வர முடியும். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்பு உண்டு, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் எதிர்பார்ப்பு உண்டு. அப்போ எல்லாம் நடந்துச்சு, எனக்கு இது மட்டும் ஏன் நடக்கலை, நம்மளுக்கு ஒரு கேள்வி வேண்டும். அல்லேலூயா. எல்லாம் நடந்துச்சு, எனக்கு இது ஏன் மாத்திரம் நடக்கலை. அல்லேலூயா. ஏதாவது ஒன்று மனுஷனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்,
என் ஆண்டவர் இது எனக்கு செய்வாரா? எல்லாம் நான் கேட்டதெல்லாம் என் ஆண்டவர் செய்தார், எனக்கு என் செபத்தில் எல்லாம் நடந்துச்சு, இது ஏன் நடக்கல? ஆண்டவர் தான் அங்கே பூட்டி வச்சிருப்பாரு. அவர் பூட்டினதை அவர் தான் திறக்க முடியும். அப்போ அவர் பூட்டினதுலேயும் நம்ம பாஸ் ஆகணும். அவர் திறக்கத்தட்டும் நம்ம அமர்ந்து இருக்கணும் அவர்கிட்ட. அவர் திறக்கத்தட்டும் நம்ம முறுமுறுக்குமே, நம்ம அவர்கிட்ட சண்டை போடுதமே. அல்லேலூயா, என்னையோட சேர்த்தான் சொல்லு அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் திறந்தாச்சுன்னா யாராலையும் அடைக்க முடியாது. நோவாவை நினைத்தரலார் ஆண்டவர். நோவாவுக்கு ஆண்டவருடைய கண்ணில் இரக்கம் கிடைத்தது, தயவு கிடைத்தது. அல்லேலூயா. அப்போ நோவாவை தாவீதை நினைத்த ஆண்டவர் உங்களை நினைத்து இருக்கிறார். தாவீதை ஆசீர்வதித்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அதே போல நோவாவை நினைத்த ஆண்டவர் உங்களே நினைத்திருக்கிறார். அப்ப நோவா மாத்திரமா பாதுகாக்கப்பட்டான்? இல்லல்ல, நோவா பிள்ளைகள் சன்னதி எல்லாம் பாதுகாக்கப்பட்டாங்கல்ல. அந்த பறவைகள் எவ்வளவு பெருகிருக்காங்க, அதே போல பெருகுவீர்கள், அதே போல ஆசீர்வதிக்கப்பட்டு வருவீர்கள். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். நோவா காலத்தில் நடந்ததை போல நடக்கும்னா நம்மளை ஆண்டவர் செய்வார், பாதுகாப்பார். அதுக்காக நம்ம மாத்திரம் போனீர்கள், நம்ம செபிக்குது நம்ம கடமை. ஒவ்வொரு நாள் அதிகாலை இந்த கிராமத்தில் 4 திசையில கிராமங்கள் இருக்கப்பா, பேழைக்களுக்கு வந்துடணுமே, பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்கணுமே, பரலோகம் போகணுமே ஆண்டவரே. அல்லேலூயா. அது நம்ம கையில் தந்த பொறுப்பு, அது நம்ம செபம், அது அவரோட கேட்க வேண்டியது. அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரன் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நோபா காலத்தே போல இந்த அழிவெல்லாம் நான் எட்டி பார்த்தேன்னா, அல்லேலூயா, அதே போல மண் சரிவில் அப்படி படுத்து நைட்டு வேளையில் படுத்தவங்க எழும்பவில்லை. அல்லேலூயா. அப்படிதான் அவர் தான் வருக. நம்ம நினைக்கும் இன்னும் வரல வரல வரல, நீ இன்னும் எத்தனை இடத்துலையும் அப்படி ஆவிக்கொண்டே இருக்கிறது. நம்ம அவரோட என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் எதுனாலும் செய்து, இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை, அவர் வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகணும். ஆதியாகமம் 30 எடுங்க. 30 நம்ம பார்த்தோம்னா 22வது வசனம் சொல்லுது, தேவன் ராகேலை நினைத்தரலார். அப்போ பாருங்க, ராகேலுக்கு குழந்தை இல்லை. அல்லேலூயா. அப்போ பாருங்க, குழந்தை இல்லைன்னு ஆண்டவர் சொல்லிதாரு, ராகேலை நான் நினைத்தலேன். அப்போ ராகேலுக்கு குழந்தை கொடுக்கணும்னா ஆண்டவர் கொடுத்துருக்கலாமே. ஒரு வசனம் சொல்லுது, அல்லேலூயா, அதில் அவன் சண்டை புடைச்சல ஆண்டு சொல்லுவார். அவன் சொல்லுவான், யாரு ஸ்தோத்திரம் கர்த்தரின் நாம விட, கர்த்தரிலோ உன் குழந்தை கற்பத்தை அடைச்சிருக்கிறார், நான் என்ன செய்வேன்? அல்லேலூயா. அப்போ கர்த்தர் கற்பப்பை அடைக்கும் பொழுது கர்த்தர் திறந்தாதான் குழந்தை. அல்லேலூயா. அப்போ அந்த வசனம் சொல்லுது, தேவன் ராகேலே நினைத்தரல, அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். ஏற்ற வேளையில அவர் அடைத்ததும் அவரு தான், திறந்ததும் அவரு தான். அல்லேலூயா. அவளை குழந்தை இல்லாமல் இருக்குச்சு. ராகேல் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பா. அல்ல, அவள் சகோதரிகள் கிடக்கிறது, எல்லாத்துக்கும் குழந்தை இருக்குது, ஆனால் இவளுக்கு குழந்தை இல்லைன்னா எவ்வளோ வேதனை இருக்கும். அந்த வேதனையிலையும் கர்த்தருடைய நாம மகிமைக்காக கர்த்தர் நினைத்தபடியால் தான் மீண்டும் அவளுக்கு குழந்தை உருவாகிறது. அதை சொல்லுது, தேவன் ராகேலே நினைத்தரலார். அல்ல, எவ்வளோ நெருக்கத்தில் இருந்திருப்பாங்க அந்த அம்மா. அல்லேலூயா. ஆனால் எல்லாத்துக்கும் குழந்தை, இவங்களுக்கு மட்டும் குழந்தை இல்லைன்னா எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அல்லேலூயா. அந்த கீழெல்லாம் நான் படிக்கச்சில அந்த அம்மா தான் யோசேப்பை பெற்றெடுத்திருக்காங்க. அப்போ அது ஒரு பாக்கியம் தானே. அல்லேலூயா. பாருங்க, அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையே நீக்கிவிட்டார். அப்போ குழந்தை ஆண்டவர் அடைத்ததும் கற்பவை அவர் தான், திறக்கிறது திறக்கச்சில நிந்தை மாற்றினார்னு வசனம் வருது. அப்போ நெருக்கத்தில் இருந்தவங்களுக்கு தானே ஆண்டவர் நினைத்திருக்காரு. அப்போ இந்த வேலையில கூட நம்ம நெருக்கத்தில் இருந்தாலும் இந்த வாய்நாள் ஆராதனையில் கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், என்னை நினைத்திருக்கிறார். உங்கள் துக்கம் மாறப்போகிறது. ராகேலுடைய துக்கத்தை மாற்றின ஆண்டவர் உங்கள் துக்கத்தை மாற்றாத தேவன். ராகேலே நினைத்த தெளிவாக இருக்குது. தேவன் ராகேலே நினைத்தருளார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து, அதுக்கு மறுதான் ஆண்டவர் செவி கொடுத்து வசனம் இருக்கிறது. சொல்லுது வசனம், அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். அதுக்கடுத்து அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்று. அல்லேலூயா. ராகேல் யோசேப்பை பெற்ற பின் பாருங்க, அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. நான் எதுக்காக சொல்லுன்னா, உங்கள் நிந்தையை அவர் மாற்றியிருக்கார், உங்களை நினைத்திருக்கிறார். அப்படி சொல்லுறா, ஒரு நினைத்தருளினார். அல்லேலூயா. சோதரம். அல்ல, நோவே நினைத்தரலாம். என் குடும்பம் என்ன செஞ்சிச்சு? பேழைக்களை பாதுகாக்கப்பட்டுச்சு. இங்கு மட்டுமா பாதுகாக்கப்பட்டுச்சு? பரலோகத்துக்கும்
அல்லேலூயா ஆயத்தப்பட்டது. நீங்கள் இங்கேயும் பாதுகாக்கப்படுவீங்க, இங்கேயும் உங்கள் சன்னதிகள் ஆசீர்வதிக்கப்படும். அந்த ஆபிராமை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சோதரம் கர்த்தருடைய நாம மகிமைக்காக அவர் சொல்கிறார், நான் உன்னை நினைத்திருக்கிறேன், நான் உன்னை மறக்கலை. என் ஆண்டவர் என்னை மறந்தாரோ, என் ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோ, என் செபத்துக்கு பதில் வரலையே, என் செபத்துக்கு பதில் இல்லையே இன்று நம்ம புலம்பிக் கொண்டு இருக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை நினைத்திருக்கிறேன் மகனே, நான் உன்னை நினைத்திருக்கிறேன் மகளே. சிறு பிள்ளைகளும் என்ன செய்யணுமா? கர்த்தருக்கு பயப்படணுமா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். அப்படியே நம்ம ஜெபம் பண்ணுமா? ஹல்லேலூயா. என் பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா. தாவீதை நினைத்தீரப்பா, அவன் ஆடு மேய்த்தவனே ஒரு அரசனா மாற்றினீர். அவனை பாருங்க, தள்ளப்பட்ட ஒரு மகன், ஒரு ஒதுக்கப்பட்ட மகன், அவனை ஆண்டவர் என்ன செஞ்சார்? ராஜாவாக மாற்றினார். இந்த கிராமத்துக்கு நீங்கள் ராஜாத்திகளாக மாறலாம், ராஜகுமாரனாக மாறலாம். அல்லது ராகில பாருங்கள், குழந்தை இல்லாமல் அந்த அம்மா எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. என் கர்த்தர் நினைத்தார், நினைக்கப்படியால் அவங்களுக்கு குழந்தையை கொடுத்து அதில் மகிமைப்பட்டார். அல்லேலூயா. உடனே நினைத்தனி சொல்லலையே, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அதை வாங்கியிருப்பாங்க. அல்லேலூயா. அதே போல் நோவாவும் பாருங்க, ஆண்டருடைய கண்ணில் இரக்கம் கிடைத்தது, ஆண்டருடைய கண்ணில் தயவு கிடைத்தது. நோவா குடும்பத்தை மாத்திரம் என் கர்த்தர் நினைந்திருக்கிறார். உங்கள் குடும்பத்தை நினைத்தருளுவார், உங்களை நினைத்தருளுவார். நீங்கள் எவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க அவங்க மேலே, ஏசப்பாவை எவ்வளவு நேசிக்கிறீங்க. கடைசி காலம் ஓட்டம் எண்ணி ஓடிக்கொண்டே இருக்கிற உலகமான இந்த நம்ம கிராமத்தில் அப்படி இல்லை, வெளியே கடந்து மும்பை மெட்ராஸ் பகுதியில் கடந்து போனால் பாருங்கள், ரோட்டு பகுதியில் கடந்து போனால் ஓடிக்கொண்டே இருப்பாங்க. ஓட்டம் ஓடிக்கொண்டே தான் இருக்கிறாங்க. அப்படியே போல தான் நம்ம அவருக்காக எப்படி ஓடுதோம், அவருக்குள்ளே உறவுகள் எப்படி இருக்கிறது. அவர் கேட்குறது நம்மகிட்ட பணத்தையோ பொன்னையோ பொருளையோ ஆஸ்தியோ எதையுமே கேட்கல, நம்மளை கேட்குறார். நான் உன்னை நினைத்திருக்கிறேன்ப்பா, நீ என்னை நினைப்பாயா? நீ நினைத்தா உன் சன்னதியை நான் நினைத்தருளுவேன், நீ நினைத்தா என்ன உன் சன்னதியும் நினைத்தருளுவேன். நோவா மாத்திரமா பாதுகாக்கப்பட்டாங்க. நோவா கூட இருந்த குடும்பங்கள், பிள்ளைகள், அல்லேலூயா, குட்டிகள், ஆடு மாடுகள், ஜீவன்கள் எல்லாம் 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 அல்லேலூயா. ஏசப்பா அவர்கிட்ட கேட்போமா, என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. ராகேலுடைய துக்கத்தை மாற்றினீரப்பா, என் துக்கத்தை மாற்றும் ஆண்டவரே. ராகேலே நினைத்தருளீரே, என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமேன் ராஜா. நோவாவை நினைத்தருளப்படியால் தான் ஆண்டவரே வெள்ளம் வந்து எல்லாம் அரித்து கொண்டு போனது. உங்கள் வருகை சீக்கிரம் ஆண்டவரே, என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. ஆமேனப்பா. நோவாவை உம்முடைய கண்கள் பார்த்ததப்பா, என் பிள்ளைகளை உம்முடைய கண்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே, என் குடும்பத்தை உம்முடைய கண்கள் பார்க்கட்டும், என்னை நினைத்தரணும் ஆண்டவரே. நோவா எல்லாட்டையும் சொன்னாங்க, அந்த நேரத்தில் எல்லாத்துக்கும் ஒரு பைத்தியம் போல தான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் வெள்ளம் அரித்து கொண்டு போகும் பொழுது தான் ஐயோ அலை எட்டி பிடிக்க முடியவில்லை. வெள்ளம் வரும் பொழுது அல்லேலூயா, மரக்கொட்டை எல்லாம் மரத்தெல்லாம் பிடித்தவர்கள் உண்டு, கம்பை பிடித்தவர்கள் உண்டு. வெள்ளம் வரும் பொழுது அரித்து கொண்டு நோவாவுக்கு எவ்வளோ மனசு வேதனைப்பட்டு இருக்கோம். ஐயோ நம்ம எத்தனை நேரம் சொன்னோம், பேழை உடனே உருவாக்கல, எத்தனை வருஷம் கழித்து தான் உருவாகினாங்க. அதே போல தான் நம்மளும் சொல்லிக்கொண்டே இருக்கணும், நம்மளும் பேசிக்கொண்டே இருக்கணும், நம்ம ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டே இருக்கணும். நம்ம நோவாவை போல நம்ம சன்னதிகள் பாதுகாக்கப்பட வேண்டும். ராகேலை போல கஷ்டப்பட்டாலும் அந்த அம்மாவுடைய நிந்தையை ஆண்டவர் மாற்றின பிறகு அவங்க சன்னதி எவ்வளவு ஒரு மகிமை. என் தேவாவியானவர் என்னில் மகிமைப்படுவீர் அப்பா, என் மகிமைப்படுவீர் அப்பா, என் பிள்ளைகளுக்குள்ள மகிமைப்படுவீர் அப்பா. கேளுங்க ஆண்டவரே, ஆண்டவரே என்னில் மகிமைப்படுவீரா? நான் உம்மை விட்டு போக மாட்டேன்ப்பா. என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்பாட கேளுங்க. ஆமென். நோவாவை போல என் குடும்பம் பாதுகாக்கப்பட வேணும். உங்கள் கண்ணில் எனக்கு இரக்கம் கிடைக்கணும், உங்கள் கண்ணில் எனக்கு தயவு கிடைக்கணும்.
அல்லேலூயா. நோவா குடும்பம் மாத்திரமில்லை, மிருக ஜீவன்களை பாதுகாக்கப்பட்டுச்சு. ஆண்டவர் அடைச்சார், ஆண்டவர் திறந்தார். உங்கள் ஊற்றுகளை அடைச்சிருக்கிறாரா? திறக்கிறாருங்க, திறக்கிறாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பலவீனமா அந்த பலவீனத்திலிருந்து விடுதலை தருவார். அல்லேலூயா. ஒரு எதிர்பார்ப்பு வேலையா? என் ஆண்டவர் சம்பளங்களை கூட்டுவார். காலேஜ் படிப்பா? என் ஆண்டவர் ஆரியெல்லாம் உங்களை வெளியே கொண்டு வருவார். ஆண்டவரே, படித்த வேலை வேணுமே, என் பிள்ளைக்கு படித்த வேலை நீ கேட்கிறீங்களா? அல்லேலூயா. நிச்சயமாகவே அவர் படித்த வேலையை தருவார். அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுப்பார். அவர் நினைத்தரல மக்களுக்கு கொடுப்பார். ஆனால் நம்மளும் அவரை நினைத்தரலணும், அவர் மேலே அன்பு வைக்கணும். ஆமேன் ஆண்டவரே. அல்லேலூயா. நான் அவருடைய வாழ்க்கையில் நடந்ததை போல நடந்து கொண்டே இருக்கிறது. நம்மளையும் நம்ம குடும்பங்களையும் ஊழியத்து பாதையில் வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் வந்திருக்கிற மக்களையும் செபிக்கிற மக்களையும் என் கர்த்தர் நினைத்தருள்வாராக. ஆமேன் ராஜா. வர முடியாமல் சூழ்நிலையில வெளியே இருந்து நானும் ஆண்டவரே செபிக்கிறேன், நீ செபிக்க மக்களையும் பாதுகாப்பீராக. என் பரிசுத்த ஆவியானவரே, ராகோலை நினைத்தெழுது அந்த அம்மாவுக்கு கற்பத்தின் கனியை கொடுத்து நீர் சந்தோஷம் மாற்றினதை போல ஒவ்வொரு குடும்பத்திலும் சந்தோஷமாக ஆண்டவரை கடந்து போக கிருபை செய்யுங்கப்பா. உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறீங்கப்பா. தாயின் பிள்ளைகளை மறக்கலாம், உலகம் நம்மளை மறக்கலாம், உற்றார் உங்களை மறக்கலாம். உங்களை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிற ஆண்டவர் ஹல்லேலூயா உங்களை ஆசீர்வதித்து உங்கள் சன்னதிகளை ஆசீர்வதித்து அவர் பெருக பண்ண போகிறார். நோவா குடும்பத்தை பாதுகாத்த ஆண்டவர் உங்களையும் பாதுகாக்க வருகிறார். அவர் தந்தாரல்ல வசனம், நான் உன்னை நினைத்திருக்கிறேன், நான் உன்னை நினைத்திருக்கிறேன், அவரு நினைத்திருக்கிறேன் வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம அந்த வாக்குத்தத்தை மாறி எடுக்கணும். நானும் ஆண்டவரை நினைத்திருளுமேப்பா. நான் மாத்திரம் இல்லை, என் சன்னதி சன்னதியை நினைத்திருளும், என் சன்னதி சன்னதியை நினைத்திருளும். என்னை ஆசீர்வதியும். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தோடு நான் கடந்து போகணும். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தோடு நான் கடந்து போகணும். இன்று நான் குறுகி போய் இருக்கலாம், இன்று நான் அவமானப்படலாம், இன்று அல்லேலூயா சோத்திரம் ஒதுக்கப்பட்டு இருக்கலாம், அல்லேலூயா மனசனால ஒரு நிந்திக்கப்பட்டு இருக்கலாம். அல்லேலூயா, ஐயோ இது மூலம் எனக்கு ஆண்டவர் எத்தனையோ அற்புதம் செஞ்சீங்களே, மனசை மூலம் இப்போ எனக்கு எதுவுமே கிடைக்கலையா? அது ஏற்ற வேளையில மனசை மூலம் வச்சிருப்பாரு. இனி அவர் கொடுக்க ஆசீர்வாதம் வெற்றி, அவர் கொடுக்க ஆசீர்வாதம் உங்களுக்கு வெற்றி, அவர் உங்களுக்கு கொடுக்க பாதுகாப்பு உங்களுக்கு வெற்றி, அவர் கொடுக்க உங்களுக்கு ஞானம் வெற்றி, அவர் கொடுக்க விவசாயி உங்களுக்கு வெற்றி, அவர் உங்களுக்கு சம்பளத்தை உயர்த்த போறாரு வெற்றி. உங்க பிள்ளைகளுக்கு உங்களுக்கு அல்லேலூயா மிருக ஜீவன்ல உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. அதற்காக நன்றி. அல்லேலூயா. கர்த்தர் செய்ய போகிறார். என்ன உங்களை நினைத்திருக்கிறார். நோவாவை நினைத்தர ஆண்டவர், தாவீதை நினைத்தர ஆண்டவர், அல்லேலூயா ராகாலை நினைத்தர ஆண்டவர் உங்களை நினைத்திருக்கிறார். உங்க மேல் மனதிருக்கிறார், மனம் இறங்குகிறார். அல்லேலூயா. அவர் உங்களோட இருக்கிறார், உங்க படகுல இருக்கிறார். வெறும் படகாய் இருந்த அல்லேலூயா பேதுரு சொல்வார், இனி வேலைய நீ பழைய போடு சொல்லார். அல்லேலூயா. ஐயோ இவ்வளவு நாள் செபித்து, இவ்வளவு நாள் உபாசம் இருந்து, இவ்வளவு நாள் என் தேவனுடைய சஞ்சரிச்சு இல்லை, நீ விசுவாசிக்க அவிசுவாசப்படக்கூடாது. ஏற்ற வேலை வரும் பொழுது அல்லேலூயா மரித்த லாசரை பாருங்க, நாரி போச்சு. அல்லேலூயா. ஆனால் லாசரு உயிரோட எழும்பின மருவே, அதுல எவ்வளவு ஒரு நறுமணம் வீசுச்சு. அல்லேலூயா. நாற்றமா இருக்கிறதா? ஒரு நாள் நறுமணம் வீச வைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் ராஜா. குட்டி பிள்ளைகளை பாதுகாத்துகளும், வாலிய பிள்ளைகளை பாதுகாத்துகளும், தாய்மாரை பாதுகாத்துகளும், வயதான காலத்துல ஆராதிக்கிறாங்க, எந்த பலவீனம் தொடாம பாதுகாத்துகளும். ஆமென் ராஜா. அல்லேலூயா. ஆமென் அப்பா. நோவாவை போல குடும்பமா பிளக்கல வர ஆமென் ராஜா. அல்லேலூயா. பாதுகாக்க ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்க, தாவீதை போல ஆசீர்வதிக்க என் கர்த்தர் இரக்கம் செய்ய மக்களுக்கு வந்திருக்க வெறுமையா போக கூடாதப்பா. என் கர்த்தர் மகிமைப்படுங்கப்பா, என் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆமென் அப்பா. நீர் சிறியவனை புளிர்ந்து உயிர்த்தரவரே, ஒவ்வொருத்தரையும் உயிர்த்துங்கப்பா. ஆமென். ஆடுமேத்த தாவீதை அரசனா மாற்றினீரே. அல்லேலூயா. ராஜாவா மாற்றினீர் ஐயா. ஒவ்வொரு மக்களையும் என் கர்த்தர் நினைத்து ஆசீர்வதிங்க. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்பட்டு பிள்ளைகள் பிரயாணத்தில் இருங்க, எங்களோடு இருங்க, எங்க பிரயாணத்தில் இருங்க, எங்களை பாதுகாத்துகளும். மீதியான வேலையை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு நாம் செபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுநாம ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா. 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.